ஹே ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு செல்ஃப் growth டைரிஸ். நாம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் நம்மளோட வீடியோஸ், நம்மளோட சேனல்ஸ் இருந்து வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே செல்ஃப் க்ரோத்துக்காகவும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காகவும் ஏற்றதா இருக்கும். ஸோ நான் இப்போ இன்னைக்குலேருந்து என்ன ஆரம்பிக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, பேக் அண்ட் டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். கண்டென்ட் 3 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். வாட் இஸ் பேக் எண்ட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, ஜாவா அப்படியே அதை பற்றியான ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த மூணுத்தையும் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் வித் பேக் எண்ட். வாட் இஸ் பேக் எண்ட்? பேக் எண்ட் இதில் இருக்கிற டெஃபினேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் ஒரு ஓவரால் வியூவாக சொல்கிறேன். பேக் எண்ட்ன்றது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட் நீங்கள் முழுசாக கற்றுக்கணும்னா ஃபஸ்ட்டு பேக்கெண்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டான ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதாலும் நீங்கள் தைரியமாக அப்ளை பண்ண முடியும். பேக்கெண்டில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தே ஆகணும். பேக்கெண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்டுக்கு தேவையான வேல்யூஸ், அதாவது எக்ஸாம்பிள் வீடியோஸ், அதுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையும் டேட்டா பேஸ்ல இருந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு எடுத்து போய் கொடுக்குற ஒரு ஆள் தான் பேக் எண்ட். இது வந்து ஒரு இன்டர்மீடியட் மாதிரி ஃப்ரண்ட் எண்டுக்கும் டேட்டா பேஸ்க்கும். ஸோ டேட்டா பேஸ் அப்படின்றது ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். அவங்க கிட்ட இருந்து தான் அதோட டேட்டாஸையும் அண்டு வேல்யூஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரண்ட் எண்டு கிட்ட கொடுக்கும். பேக் எண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுது இந்த வெப் டெவலப்மெண்ட்டில். இது வந்து வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறது, டேட்டா பேஸுக்கு மேனிப்புலேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டேட்டா பேஸில் இருந்த வேல்யூஸ் எடுத்து போயிட்டு ஃப்ரண்ட் எண்டில் கொடுக்கறது, அப்புறம் சர்வர் சைடில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது அப்ளிகேஷன் லாஜிக்ஸ். இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேக் எண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பேக் எண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுற நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, அது எல்லாமே பேக் எண்டால தான் டெவலப் ஆகப்படுது. ஸோ இதுதான் பேக் எண்டோட ஓவரால் வியூ. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்றது பேக் எண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பேக் எண்ட்னாலே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் சொல்ல முடியாது. பேக் எண்டுக்கு வந்து ஒரு மெயின் பார்ட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் பேக் எண்ட் தெரிஞ்சுக்கணும்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கும் நம்மளை ஹியூமன்ஸுக்கும், இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், தமிழ் லாங்குவேஜ் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ நம்ம 2 பேரும் பேசிக்கிறோம். ஆனால் கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்? கம்ப்யூட்டருக்கு மிஷின் லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியும். மிஷின் கோட்ஸ் அப்படின்னு சொல்லணும். மிஷின் கோட்ஸ் மட்டும் தான் அதுக்கு தெரியும். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் கோட் அடிப்போம். அந்த கோடு வந்து மிஷின் கோடா மாறி அந்த மிஷின் கோடை தான் மிஷின் படிக்கும். அதாவது கம்ப்யூட்டர்ஸ் படித்து அது ரன் பண்ணோம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றது நாம கம்ப்யூட்டர்கிட்ட நீ இதை செய்யணும் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுற மாதிரி. அதாவது நீ இதை செய் அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட சொன்னால் அது செய்யும். ஸோ இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஓவரால் வியூ. ஜாவா அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா நம்மளோட உலகத்துல இருக்கு. அதாவது இதுவரை எந்த ஒரு லாங்குவேஜும் இந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சதே இல்லை. 30 வருஷமா டாப் 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இது ஒன்னா இருக்கு. இந்த ஜாவா ப்ரோக்ராமிங்கை டெவலப்டு பை சன் மைக்ரோ சிஸ்டம். சன் மைக்ரோ சிஸ்டம் தான் இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் வந்து ஜேம்ஸ் காஸ்லின். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஜாவான்றது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஹை லெவல் அண்ட் ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதனால தான் இந்த ஜாவா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இடத்துல இருக்குது. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னா வர வர வீடியோஸில் நான் ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டன்றது வேறு ஒன்றும் கிடையாது, கிளாஸும் ஆப்ஜெக்ட் இந்த 2 தான் அதில் இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணும். அதனால தான் இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். The main goal of creating the language was make the language highly reliable, portable and simple. சிம்பிளாகவும் செக்யூரிட்டியாக அப்புறம் போர்ட்டபுளாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஜாவாவை கிரியேட் பண்ணியிருக்காங்க. மோர் ஆன் ஜாவா. ஜாவா பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஜாவா வந்து சி கிட்ட இருந்தோ C++ கிட்ட இருந்தும் கடன் வாங்கியிருக்கு மொத்த சின்டெக்ஸையும். அதாவது ஜாவா வந்து ஜாவாவில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அதில் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து சிலேருந்தோ C++லேருந்து தான் இருக்கும் சின்டாக்ஸ். ஸோ ஜாவான்றது இப்படி தான் ஆரம்பிச்சது. இந்த ஜேம்ஸ் கேஸ்டன் இருக்காருல்ல, அவருக்கு வந்து இந்த சி மேலேயும் C++ மேலேயும் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு இன்னும் சிம்பிளாக தேவைப்பட்டது. தேவையான அளவுக்கு அவர்கிட்ட அந்த C++ கிடைக்காதனால தான் ஜாவான்றதை கிரியேட் பண்ணாரு. ஸோ ஜாவான்றது கில்லர் ஆஃப் C அண்ட் C++. C++
சி ப்ளஸ் ப்ளஸோட கில்லர் தான் ஜாவா அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அண்டு ஜாவான்றது வந்து எக்ஸ்பெஷலி ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன்ஸ்க்காக தான் டெவலப் பண்ணப்பட்டது. இப்போ வந்து கோட்லின் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அந்த அந்த ஒரு டைட்டிலை வச்சிருக்கு அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ ஜாவா வந்து ஆனால் இப்போவும் ரொம்ப 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 முக்கியமான இடத்துல தான் இருக்குது. ஸோ ஜாவான்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கம்பெனிஸ் டெவலப்டு த ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? ஆப்ஷன் ஏ ஆரக்கல், ஆப்ஷன் பி சன் மைக்ரோ சிஸ்டம், ஆப்ஷன் சி மைக்ரோசாஃப்ட். இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன்றதை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஜாவா பற்றி இன்னும் பார்க்கணும்னா குயிக் ஹிஸ்ட்ரி ஒன்று பார்க்கலாம். ஜாவான்றது ஓக் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம இது ஜாவாவுக்கு நேம் வச்சிருக்காங்க. ஓக்ன்றது வந்து எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா ஓக் ட்ரீ அப்படின்றது ஒன்று அவங்களோட நாட்டில் இருந்திருக்கு. அவங்களோட நாடு என்ன? இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவில் தான் மக்களே இந்த ஜாவாவை டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த இந்தோனேஷியாவில் போயிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஓக் அப்படின்ற மரத்தோட ஒரு இன்ஸ்பிரேஷனா இந்த நேம் வச்சிருக்காங்க. பட் இந்த ஓக்ன்ற நேம் வந்து ஆல்ரெடி வந்து யார்கிட்டயோ இருக்கு. அதாவது காப்பிரைட்ஸ் அது மாதிரி சொல்லலாம். யார்கிட்டயோ இருக்கிறதுனால இவங்க நேம் இப்போ சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ அதனால இவங்க எல்லாரும் உட்காந்துட்டு காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜேம்ஸ் கேஸ்லின் அவருக்கு வந்து ஒரு யோசனை வந்திருக்கு. இல்ல நேம் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் குடிச்சிட்டு இருந்த காஃபியோட நேம தான் இந்த நம்மளோட புரோகிராமிங் லாங்குவேஜுக்கு வச்சிருக்காரு. அதுதான் ஜாவா. ஜாவான்றது வந்து ஒரு காஃபியோட நேம். அவங்க அவங்களோட ஆஃபீஸ்ல இருந்து பக்கத்துல இருக்கிற ஒரு கடையில போயிட்டு குடிச்ச அந்த காஃபியோட நேம் தான் நம்ம இப்போ படிக்கிற ஜாவா. ஸோ ஜாவா பத்தி ஜாவால நம்ம போடுற ஒவ்வொரு கோடும், அதாவது சோர்ஸ் கோட் எல்லாமே கம்பைலருக்கு அனுப்புவோம். அந்த கம்பைலர் வந்து பைட் கோடா மாத்தி தரும். யார்கிட்ட தரும்னா ஜேவிஎம் கிட்ட. ஜேவிஎம் வந்து அது என்ன பண்ணணும்னா இன்டர்பிரேட்டர். ஜேவிஎம் தான் இன்டர்பிரேட்டர். அது வந்து லினக்ஸ், விண்டோஸ், மேக் ஓஎஸ் தனித்தனியான ஒரு ஜேவிஎம் அவங்கவுங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். அது மூலமா அது ஜேவிஎம் வந்து மிஷின் கோடா கன்வெர்ட் பண்ணி தரும் கம்ப்யூட்டருக்கு, ஓஎஸ்க்கு. அது மூலமா தான் கம்ப்யூட்டர் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அது அந்த வேலையை செய்யும். ஜாவான்றது வந்து கொஞ்சம் பிட் காம்ப்ளிகேட்டட் தான். பட் இதுதான் ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர் அண்ட் ரொம்ப டாப் நாட்ச்ல இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நம்ம இதை கற்றுக்கிட்டா கன்ஃபார்மாக நம்மளாலையும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைய முடியும். ஸோ நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ மக்களே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே உள்ளே போகிறோம். அண்டு ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதை வந்து இந்த இமேஜை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம போடுற ஒவ்வொரு கோடும் ஓஎஸ் மூலமாவே கம்பைலும் ஆகுது, மிஷின் கோடாவும் மாத்துது. அதுதான் இந்த சி பிளஸ் பிளஸ் அப்ளிகேஷன்ல. ஆனா ஜாவால பாருங்க, நம்ம போடுற ஒரு கோடு வந்து ஜேவிஎம் மூலமா மிஷின் கோடை கன்வெர்ட் பண்ணி அப்புறம் ஓஎஸ் கிட்ட கொடுத்துட்டு அது வந்து ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுது, அதாவது மெயின்டைன் பண்ணுது. ஸோ ஜாவா அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர். ஜாவா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கம்பெனிலாம் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மக்களே, நாம ஜாவாவை நல்லா கற்றுக்கிட்டோம்னா கன்ஃபார்ம் நமக்கு ஒரு ஜாப் இருக்கு. அது மட்டும் இல்லைன்னா நம்ம தனியா தனியா ஒரு ஒரு பிஸ்னஸ் மாதிரி சின்ன சின்ன பிஸ்னஸாக நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறோம், தட்டுறோம், தூக்குறோம். சரி ஓகே மக்களே, நீங்களும் இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையணும்னா சரி ஓகே. நான் மறந்துட்டேன். லாஸ்ட்ல நான் ஒரு குவிஸ் கேட்டிருந்தேன்ல, அந்த குவிஸுக்கான கரெக்டான ஆன்சரை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம பண்ணிடுங்க. சரி ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் கன்ஃபார்ம் சந்திப்போம். அது வரையும் பாய் பாய்.